ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா, எங்கள் ஊரில் புதுசாக ஒரு ஐயப்பன் கோவில் கட்டியிருக்காங்க. அந்த கோவிலில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அதை பற்றி சொல்லி அதை காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு எங்கள் ஊர் பேர் தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு. அங்கே சண்முகபுரம்ன்ற ஒரு ஏரியா இருக்குது. அங்கே சபரிமலை ஐயப்பன் கோவில் போலவே ஐயப்பன் கோவில் கட்டியிருக்காங்க. அதுதாங்க அந்த கோயிலோட சிறப்பு. அது மட்டும் இல்லை, இங்கே 18 படிகளும் வச்சு கட்டியிருக்காங்க. மணிமாலை அணிந்தவர்கள் மட்டும்தான் அந்த 18 படியில் ஏற முடியும். மீதி நார்மலாக சாமி கும்பிட போகிறவங்களுக்கு தனியாக ஒரு வழி வச்சுருக்காங்க. அங்கே போய் நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த கோயில் ரொம்ப அழகாகவே இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது அர்த்தநாரீஸ்வரர் மலை கோயிலெலாம் கூட சூப்பராக தெரியுது. நீங்கள் இந்த சாமியும் கும்பிடலாம், அந்த சாமியும் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. விநாயகர் தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. விநாயகர் சிலை கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. இந்த கோயிலில் ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் முத்துமலை முருகன் இருக்கார்ல, முத்துமலை முருகன் சிலையும் இங்கே வச்சு முருகன் சிலை வச்சுருக்குறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கோயில் இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் திருச்செங்கோடு சண்முகபுரம் இந்த சாமியை தரிசனம் பண்ணிட்டு போங்க. ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருக்கும். இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சுல்ல, ஸோ 48 நாளைக்கு மண்டல பூஜை நடக்குது. சாயந்தரம் 7 to 9 மணிக்கு நடக்குது. இங்கே சுற்றி உள்ளவங்க யாருக்காவது இது தெரியலன்னா இதில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கலந்துக்கோங்க. தேங்க்யூ.